மன்னனே முன்ன
மாபெரும் சபையிலே இந்த மாபெரும் சபையிலே யாரு யாரையா புகழ வேண்டும் நாமளோ யாரு யாரம்மா புகழ வேண்டும் என்றும் நன்றி மறவாட கலைவாணர்களை புகழ வேண்டும் இன்னும் நன்றி மறவாத கலைவாணர்களை புகழ வேண்டல்லவா சும்மா புகழ வேண்டுமா மேலே எப்படிமா புகழ வேண்டும் கற்றவியர்கள் நன்மாடமே கணவடி நாடர் புலவர்வா வித்தை செய்யும் ஆளைமார்கள் வாடி வேளாயுட புலவர்வா அத்த வேடம் பொருந்தவை அதன சண்டாள புலவர்வா பண்டு பரடே அசி புலவர் பாடும் யாரி யாரையா புலவர் பாடோ அண்ணாவி பரதேசி புலவர் பாடோ பண்டு தமிழ் கவிகள் வாடும் பரதேசி புலவர் பாடோ பரதேசி புலவர் பாடோ வசியோனிக்க குள்ள மூடிட்டு வண்ணார்பேட்டை நகரில் வாடி வேலாயுத புலவர் பாடோ நாடு எல்லாம் யாடி வேடு நாட்டார் குளம் திரளைவா கூடோ அகங்காதி வேட்டு கூடோ அகங்காடி கேட்டு தாத்தா புலு தேவர் புலவர் பாடோ பஞ்சமையில் ஆடிவர் வளையம் பெற்று நகரில் வாடு இச்சமையில் ஆடி வெட்டு இச்சமையில் ஆடி வெட்டு அண்ணாவி சக்தி முத்து புலவர் வாடு எந்தரைக்கு எந்த ஊரையா தாங்களுக்கு எந்த ஊரு எந்த ஊரம்மாதோ சிதம்பரனார் மாவட்டத்திலே சிறுவைகுண்டம் தாலுகாவிடே சிறுவைகுண்டம் தாலுகாவிலே வானிருந்து விளையாடும் மயிலிருந்து விரித்தாடக்கூடிய நாடு அந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா அந்த நாடு மாநிலத்திலே பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய மாநிலத்திலே பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய மணக்கரை மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அந்த மணக்கரை தண்ணிலே வாழ்ந்து வரக்கூடிய சகல உலகமெல்லாம் யாதி பெற்ற எனது அப்பா சங்கர சுப்பு புலவர் பாதம் தேவர் புலவர் பாதம் காசிரியில் வேர் விளங்கும் ஆமா காசி தேவர் புலவர் பாதம் குண்டானத்து காசி தேவர் புலவர் பாதம் எந்தரைக்கு சொல்லி வைத்த வாத்தியார் யாரு எந்த ஊரு எந்த நாடு எந்த தேகையா சொன்னதனமா தெரியும் எதையுமே சொன்னால் தானே தெரியும் சொல்லாட்டா தெரியாதுல்ல சொல்லாட்டா தெரியாதல்லவா எந்த நாடு என்று கேட்டால் அது எந்த நாடு எந்த நாடு எம்மா நாட்டிலேயோ நல்ல நாடு நாவடர்கள் போடும் நாடு ஊடமாட உடைய நாடு உடைந்ததென்றால் வீடு நாடு வானிருந்து விளையாடு அங்கமயத்திருந்து விரித்தாடு மாநிலத்தில் யாடி வேண்டு மனகரமான நகரில் வாடு பேருலகம் வெள்ளம் யாடி வேண்டு பேருலகம் வெள்ளம் யாடி வேண்டு வேற்றி அம்மாள் உழவர் வாடு கால் பிடிக்கும் தொண்டனாவே அரவித்த கட்டவர்கே அடப்பங்கட்டி சுமந்துடுவே கால் வித்த கட்டவர்கே முடி வணங்கி தங்க நின்றாள் எம்மா முள்ளு வீட்டை கட்டவர்கே உள்ளாளோடு உலகத்தில் அனைவரும் ஒரு நமக்கு சனி தந்த கைகாலனை பட்டு மாடவும் சென்றை
மாடாவிடா குருவாள் பிறப்பித்த மாதாபிதா உள்ளக அருள்கைடு உள்ளடி தொழுது சிரசில் கொண்டேன் குருவே மாடா நாடு நாடு என்றால் அந்த நாடு எந்த நாடையா அந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா அது நீர்வளம் நிலவளம் குடிவளம் கோன்வளம் குடிவளம் கோன்வளம் ஒருங்கே அமையப்பெற்ற நாடு அந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா வானவளாவிய மரங்களும் வட்டாத நீர் அருவிகளும் வத்தாத நீர் அருவிகளோ ஆறுகளும் அணைகட்டுகளும் நஞ்சைகளும் முஞ்சைகளும் நஞ்சைகளும் புஞ்சைகளோ நல்ல முறையிலே சீரும் இறப்போடு செழிப்புட்ட நாடு எந்த நாடையா எந்த நாடு எந்த நாடம்மா சீமையெல்லாம் வேறும் புகழும் பெற்று வரக்கூடிய இந்த சீமையெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய கீழ செக்கார குடிமான நகரத்திலே இந்த கீழ செக்கார குடிமான நன்னகரத்திலே இங்கே யாருடைய குடையின் திருவிழா இந்த குடவிழா யாருடைய குடவிழா அதாவது நன்குடி வெள்ளாளருடைய குடையின் திருவிழாவன்று குடையின் திருவிழா அன்றோ வீட்டிருக்கிறாள் அல்லவா என் தாயாகப்பட்டவள் என் தாயாகப்பட்டவள் என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாடரட்சகி ஆபத்து பாந்தவி ஆபத்து பாந்தகி அலை கடலிலே உதித்த அன்னையின் பராசக்தியில் அவதாரம் கொண்டவள் ஆதி பராசக்தி அவதாரம் கொண்டவள் என் தாயாகப்பட்ட திரிபுர சுந்தரி திரிபுர சுந்தரி அடாவடை அக்கினி முத்தம்மாட வந்திருக்கும் ஆலயத்திலே அக்கினி முத்தம்மோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயத்திலே அக்கினி முத்தம்மனோடு அக்கினி முத்தம்மனோடு உதரமாடனோடு உதரமாடனோடு சட்டநாதன் கேத்ரபாலன் தலவாய் சங்கிலி பூதத்தாரோடு தலவா சங்கிலி பூதத்தாரோடு என் 18ஆம் அடி கருப்ப சுவாமியோடு எப்பன் 18ஆம் படி கருப்பசாமியோடு மாயாண்டி சுடலையோடு தாயான பேச்சியோடு தாயான பேச்சி அம்மையோடு என் சத்ராடி முண்டனோடு சத்ரவாதி முண்டனோடு சிவனிணைந்த பெருமாளோடு சிவனிந்த பெருமாளோடு அமர்ந்திருக்கும் ஆலயத்திலே அலங்கார பந்தரிடே இந்த அலங்கார சிங்கார பந்தனிலே பாடக்கூடிய பாடலே எவ்வித குற்றம் குறைந்திட்ட போதிலும் நாமளோ பாடக்கூடிய பாடலை எவ்வித குத்த குறையில் இருந்திட்ட போதிலும் தாங்கள் பெற்ற குழந்தை தவறு செய்தார் எப்படி ஆதரிப்பீர்களோ எப்படி 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 ஆதரிப்பீங்களோ அதை போல் எங்களை ஆதரித்திரும்படி கேட்டுக் கொடுக்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். செக்காரகுடி மக்கள் சும்மா சொல்லும் எப்பவும் ஆதரவு அப்படியா? அதாவது என்ன முதலிலே அரிகரபுத்திர ஐயன் ஆமா வன்னியராயன் வன்னியராயன் அம்பாளுக்கு அடுத்தல வன்னியராயன் அதுக்கு பிறகு உதிரமாடன் உதிரமாடனுக்கு அக்கினி முத்தம்மனோடு வன்னியராயனோடு என் அப்பள் உதிரமாடனோடு உதிரமாடனோடு பேச்சு பிரம்மசக்தியோடு பேச்சு பிரம்மசக்தியோடு 18ஆம் அடி கருப்ப சுவாமியோடு 18ஆம் படி கருப்பசாமியோடு சிவனிணைந்த பெருமாளோடு சிவனிணைந்த பெருமாளோடு சட்டநாதன் கேத்ரபாலன் தலவாய் சங்கிலி பூதத்தாரோடு தலவா சங்கிலி பூதத்தாரோடு மற்றும் பரிவார தேவதைகள் அமர்ந்திருக்கும் ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயத்தில் அலங்கார பந்தரடை இந்த சிங்கார அலங்கார பந்தனிலே அதாவது பாடக்கூடிய நமக்கு வில்லிசை கலைஞர்களுக்கு வில்லிசை கலைஞர்களுக்கு மலர் மாலையும் மாணிக்க மாலையாகவும் பூமாலைய பொன்மாலையாகவும் பூமாலைய பொன்மாலையாகவும் அனுபவித்து பொன்மாலையை புகழ் மாலையாக கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்திருக்கார் அல்லவா? நமக்கெல்லாம் பூமாலை. சரி, பின்னாடி இருக்கவங்க அவனைகளுக்கு அன்பு மாலை. ஐயா, பூமாலை கிடைச்சிரு அன்பு மாலை கிடைக்குமா? பூமாலை வாடிரும். ஆனா அன்பு மாலை என்றைக்கு வாடாது அல்லவா? இன்று வாடாது, என்று வாடாது, என்றென்று வாடாது. என்னென்னைக்கு வாடவே செய்யாது. ஆமா. அடாவடு என்ன என்னுடைய சார்பாகவும் என்னுடைய வில்லிசை குழுவினருடைய சார்பாகவும் வில்லிசை குழுவினருடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா மக்களும் இன்று போல் என்று வாழ்க. ஆமா. ஆதித்தன் அருளை போட்டி அன்புடன் நேசம் தன்னில் சீருடன் சாசாவின் கடையை சிறப்புடன் பிறப்பை பாடை
சுடற்குடவியாக காரிகை உமையாள் மைந்த கணபடி காப்படாமே அந்த பொன்னேங்கிரிமா மருதத்திலே அந்த பொன்னேங்கிரிமா பருவத்திலே இல்லோ யாரையா குழுவாகவே அமர்ந்திருக்கிறார்கள் அங்கோ யாரெல்லாகவே குழுவாகவே அமர்ந்திருக்கிறார்கள் சைர்முகவள் ஆன தேவர்கள் சங்கீதம் கட்டு சங்கீதம் கேட்டு சகல கல்வி அந்த ஆணிப்பொன் கைலாசத்திலே இந்த தேவாடி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து இருவேர்களும் சேர்ந்து அதாவது தேவர்களுக்கு மேலோகம் அசுரர்களுக்கு பாதாள லோகம் அந்த அசுரலோகோ பாதாள லோகம் அல்லவா இருவேர்களும் சேர்ந்து அதாவது நரை திரை மூர்ப்பு என்று சொல்லக்கூடிய சாகாமல் சாகாமல் இருக்க வேண்டும் என்றென்றைக்கு சாகாமல் இருக்க வேண்டும் சாகாமல்
சாகாமல் இருக்க வேண்டுமையானால் தேவா அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும். இன்றைக்கு சாகாம இருக்க வேண்டியானால் தேவா அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும். தேவா அமிர்தம் கடைய வேண்டுமையானால் அந்த தேவா அமிர்தம் கடைய வேண்டுமையானால் சும்மா அமிர்தம் கடைய முடியாதுல்ல, முடியவே முடியாதுல்லவா. திருப்பால் கடலை ஒரு தாடியாகவோ அந்த திருப்பா கடலை ஒரு தாலியாகவோ மகாமேரிகிரி என்று சொல்லக்கூடிய அந்த இமயகிரி பருவத்தை ஒரு தயிர் கடையக்கூடிய மத்தாகவோ தயிர் கடையக்கூடிய மத்தாகவோ வாசுகி என்ற பாம்பை வட கயிறாகவே போட்டு வட கயிறாகவே பாதித்து தேவாடி தேவர்கள் ஒரு புறம் அசுரர்களோ மற்றொரு புறம் இரு பேர்களும் சேர்ந்து இழுத்து இழுத்து கிடைக்கிறார்கள் இந்த தேவாமிர்தத்தை. இருவேறு ஒன்று கூடி தேவாமிர்தத்தை அப்படியே இழுத்து 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 கிடைக்கின்றார்கள். ஐயா நின்று கொண்டு கிடைந்தார்களா ஓடிக்கொண்டு கிடைத்தார்களா? நின்று கொண்டு கிடைந்த ஓடிட்டு இருக்கம்மா நடந்து கொண்டே கிடைந்தார்கள். பாருங்க நம்ம மேடை கொஞ்சம் ஒசரமா இருக்க கண்டு அக்காமார் பூரா அண்ணாந்து பாக்காங்க. கழுத்து வலி வந்துரும்ல பாவம் இல்லையா? என்னப்பா ரொம்ப ஒசரமாயிட்டுன்னு இந்த தேவாரி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து இருவேர்களும் சேர்ந்து மிருதம் கிடைக்கின்றார்கள். அந்த தேவாமிர்தம் கிடைக்கிறார்கள். தேவாமிர்தம் கிடைக்கின்ற போது அந்த தேவாமிர்தம் கிடைக்கிற போது உடலாவடை கிடைக்கின்ற அமிர்தத்திலே யாரை அறையா வந்து பிறந்ததோ அவத்தா மூத்த உங்க அக்கா மூதேவி மூதேவி வந்து பிறக்கிறார். வஞ்சகம் இல்லாத புண்ணியவாட்டி எங்கும் நிறைஞ்ச தேவி எங்கும் நிறைந்தவள் ஏகம் மனம் படைத்தவள். ஆமா அந்த மூதேவி எங்கு நிறைஞ்சவள் ஏகம் மனம் படைத்தவள். அவள் இருந்தால் வருவா இல்லாட்டால் வருவா சாப்பிட்டால் வருவா சாப்பிடாட்டால் வருவா. ஆமா இருந்தால் வருவா இல்லாட்டால் வருவா இருக்க வருவா இல்லாத வீட்டுக்கு வருவா. உங்க வீட்டுக்கு வருவா என் வீட்டுக்கு வருவா கூட்டத்துக்கு வருவா. ஆமா எந்த ஊரு கூட்டத்துக்கு வந்தாலும் சரிதம்மா. இந்த கீழே செக்காரி கூட்டத்துக்கு வரவே மாட்டான். 3 நாளைக்கு வர மாட்டான். என்ன இன்னைக்கு குடியலப்புள்ள இன்னைக்கு ஆத்தா வருவாளா? வரமாட்டா. இன்னைக்கு வரமாட்டா, நாளைக்கு வரமாட்டா. ஆமா புதன்கிழமை சாயந்தரத்துக்கு மேலதான் வருவா. சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேல கொடை முடிஞ்ச உடனே. ஆடாவடி மூதேவியால் வந்து பிறக்கிறாள். மூதேவி மூதேவி வந்து பிறக்கிறாள். இரண்டாவடி கிடைக்கின்ற அமிர்தத்திலே இரண்டாவது கிடையக்கூடிய அமிர்தத்தில் சிரிச்ச முகத்தோடு லட்சுமியால் வந்து பிறக்கிறாள். சீதாலட்சுமி சீதாலட்சுமி ஓரவஞ்சக்காரி ஓரவஞ்சக்காரி வந்து பிறக்கிறாள். என்னையா ஓரவஞ்சவம்? எங்க கல்டாபுட்டி இருக்கு அங்கதான் சொல்லிட்டு ஒதுக்கிட்டே இருப்பா. அப்படி கிடையாது. நல்லவரிடத்துல குடியிருப்பால் கெட்டவரை கண்டால் விலகி செல்வாள். நல்லவ கெட்டது யாரு யாரம்மா? நல்லவ கெட்டவ யாரு தெரியுமா? நல்லவ கெட்டது யாரு யாரு? அனைத்துயர் வள்ளல் நீ அரும் பசியவருக்கு மாட்டி அது பசி அதுக்கு மாட்டி நெஞ்சிலே வஞ்சகம் சூது களவு சினத்தை ஒரு புரிடத்தில் இருப்பா லட்சுமி. கோபத்தை தனிப்படையில தான் சீதாலட்சுமி வந்து குடியிருப்பா. எல்லார்கிட்ட இருக்க முடியல. நீதான் மோரை ஒரு முறை 9 முறையா தூக்கி வச்சுக்கிட்டீங்க. அப்படி வச்சுக்கிடுதுன்னு உங்ககிட்ட வந்த உடனே அப்படி கண்ட உடனே விலகி செல்லுவா. என்ன பார்த்த உடனே ஓடிடுதா. என்ன செய்ய? நல்லவட்ட குடியிருப்பா சீதாலட்சுமி. ஓஹோ உங்களை போல நல்லவாட்ட இருப்பா. ஆமா கெட்டவரை கண்டா விலகி செல்லுவா. எங்களை போல கெட்டவரை கண்டால் விலகி செல்வா. விலகி செல்லுவா. ஆமா மூன்றாவது கிடைக்கின்ற அமிர்தத்திலே மூன்றாவது கிடையக்கூடிய அமிர்தத்திலே அடே தேவா அமிர்த கலசமே வந்து பிறக்கின்றது. ஆமா அப்படியே தேவா அமிர்த கலசமே வந்து பிறக்கி அமிர்தத்தை கண்ட தேவர்களோ எனக்கு என்றார்கள், இந்த அசுரர்களோ எனக்கு என்றார்கள். இந்த அசுரர்களே எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு கைலாசத்தில் லடா நடக்குது அல்லவா? ஆணிப்பன் கைலாசத்திலே சண்டை வருகின்றது. சண்டை சண்டை விடுகிறது. இருவேரும் சண்டை போடுவதை அறியாரின்றது. இருவேறு சண்டை விடுவது யாரம்மா அறிந்து தெரிந்தது. பார்க்கடல் வாசகன் மச்சமால் அச்சுதல் நரபணிந்தோ நீலமேகன் ஆம்பட ரூபன் அது சூழல்மாய கோபாலக்கண்ணனை அறிகிறார். என் மாய கோபாலக்கண்ணனை அறிந்தோ தெரிந்தோ இந்த தேவா அமிர்தத்தை இந்த தேவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆமா இந்த தேவா அமிர்தத்தை தேவர்களுக்கே கொடுக்க வேண்டும். அசுரர்களை ஏமாற்ற வேண்டும். அசுரர்களோ அடியோடு ஏமாற்ற வேண்டல்லவா? ஆடவரை மயக்க வேடமையானா என்ன வேடம் கொள்ள வேண்டும்? உங்களை போல பெண் வேடம் தான் எடுக்க வேண்டும். அப்படியா? உங்களை போல வேட்டி கட்டிட்டு போக கூடாதா? அம்மா வேச்சிய கண்டம் விரண்டு விரண்டு நிப்பான். சரி சேலை கண்டவன் சிக்காதவன் சிக்கிறான். ஏயா சேலை கண்டவன் மட்டும் சிக்காதவனு சிக்கிறான்? ஏன்னா வேச்சி 8 முழம். சரி சேலை 16 முழம் அல்லவா? அரே அப்பா 16 முழம் சேலை இப்ப யாரு கட்டுதா? இப்ப யாருமா கட்டுதா? இப்ப 6 முழம் தான் இருக்கும் சேலை. ஆமா அதையும் கட்டுக்கு பாரு 10 ஊக்கு தேவைப்படுது. 10 ஊக்கு தேவைப்படுதா? என்ன செய்ய? என் பெருமானாகப்பட்ட கோபாலக்கண்ணன் மாய கோபாலக்கண்ணன் அழகாகவே மோகினி வடிவம் கொண்டு எப்படி ஆடை உடை ஆபரணம் வருகிறார். என் பெருமாள் எப்படி வருகிறார்? பாடகம் நண்டை கொள்ளி சீடி உண்டு மோபுதிசியா உண்டு மோபுடிசியா அங்க வட்டுருமாக்கு வட்டுருமா
எல்லாம் கண்டு மகிழ்ந்திட கோபாலகண்ணன் என் பெருமாள் கோபாலகண்ணன் அழகாக மோகினி வடிவம் கொண்டு என் பெருமாள் கோபாலகண்ணன் அழகான மோகினி வடிவம் கொண்டு இந்த தேவர்களும் அசுரர்களும் தன்மையின் இடத்திற்கு மத்தியிலே வந்து நிற்கிறார். அப்படியே மத்தியில செம்பு சிலையா வந்து நிற்கிறாய் பெருமாள். அப்பா கூட்டத்துல எங்களை போல ஒரு பெண்ணு வந்து நின்னா வாங்கினாரு வேலை நிக்கும்ல. அப்படியே வாங்கினாரோ அப்படியே நிக்கும். உங்களை கண்டா நிக்குமா? உனக்கு விசை இருக்கு எனக்கு விசை இருக்கு, வா அடிச்சு பாப்போம். அடிச்சு பாப்போம். உலகமே அதுதானப்பா. போல் பெண்ணு வந்து அப்படி செம்பு சிலையா வந்துச்சுன்னா அப்படியே கலகத்தை நிறுத்து அப்படி சொன்னா போதும். நிறுத்துன்னு சொல்ல வேண்டாம், பக்கத்துல போய் நின்னா போதும். வாங்கினாரோ என்னன்னு கேட்கும்ல, நிக்கும்ல. அப்படியே என் பெருமானாகப்பட்ட கோபாலகண்ணன் கேட்கிறார். மாய கோபாலகண்ணன் என்னம்மா கேட்கிறார்? ஐயா தேவாரி தேவர்களே, ஐயா அசுரர்களே, ஐயா ஐயா இப்படி இரண்டு பேர்களும் சண்டை போடுகிறீர்கள். இருப்பது ஒரு பொருள் தானே, ஒரு பொருளுக்கு ஏன்பா அப்படி ரெண்டு பேர் சண்டை போடுறீங்க? சண்டை விடவே ரெண்டு பேர்களா? அடாவடை இருவர் பாடுபட ஒருவர் அனுபவிக்க முடியாது இல்லையா? அது எப்படிமா இருவர் பாடுபட ஒருவர் மட்டும் அனுபவிக்க முடியும்? ஒரு கால முடியாதுல்ல. அது தேவாமிர்தம் கிடைக்காத பொருள் விட்டு கொடுப்பானம்மா. விட்டு கொடுப்பாரா? அந்த ஒரு பொருளுக்கு தான் ரெண்டு பேர் அடிச்சிடலாம். ஓஹோ, ஒரு பொருளுக்கு தான். ஓஹோ, நம்ம கட்டக்காரன் தாளக்காரன் அந்த தேவாமிர்தத்துக்கு தான். அப்படியே இரண்டு பேர்களும் இரண்டு பேரும் அவ என்ன சொல்றா? என்ன என்ன அடாவடை சொல்கிறார். என்ன? பெண் என்று நினைத்தார்கள் தவிர பெருமாள் என்று அறியவில்லை. கண்ணி என்று நினைத்தார் தவிர கண்ணன் என்று அறியவில்லையே. மங்கை என்று நினைத்தார்கள் தவிர இந்த மாயோன் என்று அறிந்தார்களா? மாயோன் என்று அறியவில்லையே. இருவர்களும் அறியவில்லை. ஆமா, அறியாதபடி தெரியாதபடி தெரியாதபடி இரு பேர்களை இரு வந்திகளாகவே அமர வைத்து இரு தரப்பாகவே அமர வைத்து இந்த தேவர்களுக்கு வார்த்தார் அசுரர்களை ஏமாற்றினார். என் அசுரர்களை அடியோடியா மாற்றினான் என் பெருமாள். அசுரர்களோ ஆங்கார கோபமிட்டு ஆகா எங்கிருந்த ஒரு பெண் வந்தாள். எங்கிருந்த ஒரு பெண்ணால் வந்தாள்.
நாடகத்தி சண்டாளி பலிகாரியவள் பங்கிடுகிறேன் என்றாள். பலிகாரி மோசகாரி பங்கிடு என்றாளே, மோசக்காரி பங்கு வைத்தாளே, முகங்காட்டி ஏமாத்திட்டல்ல, முகங்காட்டி விசப்பாம்பை சும்மா விடலாமா? அந்த விசப்பாம்பை ஒருபோதும் சும்மா விடக்கூடாது என்று யோசித்த அசுரர்கள் தேவாடி தேவர் மீது படையெடுத்து வருகிறார்கள். ஆமா, அந்த தேவாதி தேவனை படையெடுத்து வருகிறார்கள். படையெடுத்து வருகின்ற போது தேவர்களோ என் பெருமானாகப்பட்ட கோபால கண்ணனை தியானிக்கிறார்கள். என் மாய கோபால கண்ணனை தியானிக்கிறல்லவா? என் பெருமாள் தேவர்களை காப்பாற்ற வேண்டும், அசுரர்களை அடியோடு அழிக்க வேண்டுமே என்று அவளே தனது வலது கையிலிருக்கின்ற சங்கு சக்கராயுதத்தை அவள் செய்கிறார். என் பெருமாளுடைய சங்கு சக்கராயுதத்தை ஏவல் செய்கிறல்லவா? என் பெருமாளுடைய சங்கு சக்கரை எப்படி வருகின்றன? என் பெருமாளுடைய சங்கு சக்கரமானது எப்படி வருகிறதோ? எம்மகரகர என்று அங்க வருடைய சக்கரமோ விரட்டி வருகின்றது இந்த அசுரர்களை. என் பெருமாளுடைய சங்கு சக்கரமோடு அசுரர்களை தலையை அறுக்கும்படி விரட்டி வருகிறல்லவா? விரட்டி வருகின்ற போது சக்கரத்திற்கு பயந்த அசுரர்கள் எல்லாரும் எங்கே போய் வடிவளித்தார்கள். இந்த சங்கு சக்கரத்தை கண்டு பயந்த அசுரர்கள் எல்லோரும் பாதாள லோகத்தை ஒழித்தல்லவா? பாதாள லோகத்தை யாரை ஆண்டு வருகின்ற அந்த பாதாள லோகத்தை யாரம்மா ஆண்டு வருகிறதோ? பாதாள வள்ளி என்று சொல்லப்பட்டு என்று சொல்லக்கூடிய துந்துவி என்ற ஆட்சியுடை பெண்ணுடையாள். என்னவுமே துந்துவி என்ற அரைக்கு பெண்ணுடையாள். துந்துவி என்ற ராஜ்யுதை அரைக்கு பெண்ணாள். அப்படியே கண்டு வணங்குகிறாள். தலைவி அவதான். அப்படியே வணங்குகின்ற போது என் பெருமாளுடைய சங்கு சக்கரத்தை கண்டு வணங்கி சக்கரம் சொல்கின்றது. என்னம்மா சொல்லுகிறது? பெண்ணே ராஜ்யுடை, பெண்ணே ராஜ்யுதை, என்னை நீ வணங்கியபடியால் என்னுடைய சக்கரத்தின் மகிமையாளே, என்னுடைய சக்கரத்தின் மகிமையாளே நீ ஈண்டெடுப்பாய் ஒரு ஆண்மகனை, நீ அழகான ஒரு ஆண்மகனை ஈண்டெடுப்பாய் என்று சக்கரம் சொல்கின்ற போது சக்கரம் சொன்ன போது இது சக்கரத்தின் மகிமையாளை, சக்கரத்து மகிமையாளே ராஜ்யுடையாள் பெண்முடியாள், அந்த ராஜ்யுதை பெண்ணாள் அள்ளி முதலாக குளிமறந்து ஆயிலையாள் சூளாகி என் பெருமாளுடைய சக்கரத்தின் மகிமையாள், சங்கு சக்கரத்துக்கு மகிமையாள், அவள் தொட்டிபிடி வயர் பள்ளி தோகையான ராஜ்யுடையாள், சத்தியத்தோடு குழந்தை வந்து பிறந்திடுமா கொண்டு முகம் தள்ளி தகையடங்க சேனை போட்டு அம்மா வீடு கொட்டியாரே ஒப்பிலல்ல கொடியறித்தா உணவையிட வேண்டவே மணிக்குளவை. அப்பா ஒரு குளவையா ரெண்டு குளவையா? பிறந்தது ஆம்பளை பிள்ளை, ஆளை பிறந்த சிங்கம் என்று 21 குளவை சும்மா மணிகுண்டு அடிச்ச மாதிரி கலகலா கலகலா கலகலான்னு போடுகிறார்கள். ஐயா, என்ன ஆம்பளை பிள்ளை மட்டும்தான் உலகத்தை ஆளுமா? என் பொட்ட பிள்ளை ஆளாதா? எம்மா ஆம்பளை பிள்ளை ஆளை பிறந்த சிங்கம். சரி, அதுதான் 21 குளவை மணிகுண்டு அடிச்ச மாதிரி கலகலா கலகலா கலகலான்னு போடுகிறார்கள். ஐயா, பெண்களுக்கு குளவை கிடையாதா? உண்டு உண்டு. வாஞ்ச குளை, ஒரு குளவை, உயிரொத்த குளவை. அடப்பாவி. அதான் சங்க பிடிச்சி நெரிச்ச குளவை வீட்டுல கேட்க வெளியே கேட்காது.
கிடையாது. அது வேறயா? அதான் செவத்தஞ்சு சவுதி மாதிரி டப்புன்னு இருக்கும். இங்க இருக்குது பூரா எங்க கூட்டம் தான் அதிகமா இருக்கு. எச்சரிக்கையா பேசுங்க. இருக்கட்டுமா இருக்கட்டும். உங்க கூட்டம்லாம் நிறைய இல்ல. நாளைக்கு பாரு. அப்படியா? எங்க போனாலும் பொம்பளைக்களை தான் பெருத்த கலைன்னு சொல்லுவா. ஆமா. என்னது? ஆமா. அடாபடி உங்களை விட எங்களுக்கு தான் குலவு அதிகம். என்னம்மா ஆண்களோட என்னம்மா குலவு அதிகம்? உங்களுக்கு பிறந்த அன்னைக்கு தான் 21 குலவை. ஆமா. நாங்க பெரிய பிள்ளையா இருக்கும் போது சரி எவ்வளவு பேர் கொலை போடுறாங்க தெரியுமா? சும்மா ஒண்ணு போடலாமா? எதுக்காக? எல்லாம் அந்த தாய் மாமா கொண்டு வர சீருக்கு தான். ஓ, அந்த தாய் மாமா சீருக்கு. ஆமா, அதுக்கு தான் அந்த கொலவையா? அந்த கொலை 2 வெத்தலை, ஒரு சீனி, ஒத்த பழத்துக்கு, ஒரு ஆசை சாக்கெட்டுக்கு, ஒரு பேர்த்தம்பளத்துக்கு தான் அந்த கொலை. அப்படியா? ஆமா. சரி இருக்கட்டும். சரி, எங்களை பெண் கேட்டு வந்து எங்களை பெண் அழைத்து போகும்போது எங்களை எவ்வளவு பேர் கொலை போட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? வாயாரு இந்த ஊர்ல இருந்தா வானம் பொழியாது, பூமி விளையாது. அதனால 2 கொலை போட்டு விரட்டது குலமா அது. ஓஹோ, ஊரை விட்டு விரட்டுற குலவை. ஒரு பெண்ணா மட்டும் இருந்தா போதாது. சரி, ஊர்ல நல்ல பெண்ணு பேர் வாங்கணும், வாயையே காட்டக்கூடாது, வாயாரையும் பேர் வாங்க கூடாது. உங்களை போல. ஆமா, நல்ல பிள்ளை அப்படின்னு வைய. சரி, வீட்டுல 10 வருஷம் வாழ்ந்தாலும் அப்படி இருக்க வேண்டியதா வீட்டுல. அது வேறயா? ஆமா. சரி சரி, எந்த மாப்பிளோட காரங்க வந்தாலும் சரிதான். சரி, நான் இருக்கான தாளக்காரன், முத வீட்டுக்காரன். ஓ, அவர்தான் முத வீட்டுல இருக்காரா? வந்த மாப்பிளக்காரெல்லாம் வந்தா விசாரிப்பா. சரி, என்ன சொல்லுவாரு? அண்ணாச்சி எந்த வீட்டுக்கு மாப்பிள பொண்ணு பார்க்க போறிய? அண்ணார் வீட்டுக்கு போறேன். அந்த பிள்ளை ஏற்கனவே வாயாரி. சரி, உங்க மாதிரி 10 மாப்பிளங்க வந்து பார்த்துட்டு திரும்பி போயிருக்காங்க. அட பாவி, அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் ஏதோ சொல்லிட்டு அனுப்பிங்க, போயிட்டு வாங்கல. அப்படியா? ஆமா, அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போவானம்மா. அது எப்படி போவாங்க? நீ சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. நல்ல பிள்ளை. சரி இருக்கட்டுப்பா. தாலி கட்டும் போது எங்களுக்கு எவ்வளவு பேரு குலவை போடுறாங்க. அம்மா, தாலியை நாங்க கட்டினா தானே குலவை. சரி, தாலியை கட்டாம ஏமாத்தினா குலவை நின்று போகும். அதனால ஆண்களுக்கு எங்களுக்கு அந்த குலவையில பங்கு இருக்குமா? பங்கு இருக்கா? நிறைய இருக்கு உங்களுக்கு பங்கு. தாராட்டினார் ஒரு ஆட்டினாள், தாயமிர்தம் பால் ஊட்டினாள். தாயமிர்தம் பால் ஊட்டினாள். பெற்ற பிள்ளைக்கு பேர் கொடுக்க வேணுமே என்று. பெத்த பிள்ளைக்கு வேணாம் கொடுக்க வேணுமே. என்ன பேர் கொடுக்கிறார்? ராஜுடையாள் பெண்ணுடையாள். அந்த ராஜுடைய பெண்ணுடையாள் என்ன பேர் கொடுக்கிறாள்? அருந்தவத்தில் பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை. என்ன வேளாமத்தை கொடுக்கிறார் ராஜ்யுதை? அறிந்த வைத்திரை பிறந்தையினால் அரக்கனாகவோ, தவத்திலே வந்து பிறந்த அரக்கனாகவோ, வல்லமையில் பிறந்தையினா வல்லரக்கன் என்றோ, வல்லமையிலே பிறந்தையினால் வல்ல அரக்கனாகவோ, பேர் கொடுத்த பாலகனை சும்மா வளர்த்து வருகிறாளா? எப்படி வளர்த்து வருகிறார் ராஜ்யுதை? வெண்ணா தோளாயில தொட்டில் கட்டி தொட்டி கட்டி கட்டி தொட்டியிலே அவதுடையாயிர நடவரதி மடியிலே தொட்டில் கட்டி மைந்தன் அரக்கனை வளர்த்து வருகிறார். மைந்தன் வல்லரக்கனை வளர்த்து வருகிறார் ராஜ்யுதை வெண்ணாள். வருகின்ற ஊடரக்கனுக்கு வயது என்ன ஆகின்றது? இந்த வல்லரக்கனுக்கு வயது மேல என்னம்மா ஆகிறது? ஒரு வயடா, 2 வயடா, ஒன்று வயடாடி, 3 நல்ல வயடாடி, முடியிறக்கி காது குத்தி, 3 வயரை முடியிறக்கி காது குத்துகிறாள். அரக்கனுக்கு 3
காது குத்தினார்கள் காடு குத்தி கிடக்க கைக்கு வங்க வளையல் போட்ட மேல் முருகும் முன்னாடு குடிகடிக்கும் மோதிரம் தங்கத்தாடர கை தடி பயிர மோதிரம் படபடன்னு பவன்மாறு படபடவென்று பவனு மாலைகள் மினி மினி வென்று மின்னல் சரங்கள் ஊடாட ஆபரணங்களை ஊட்டி அலங்கரிக்கிறார் இந்த ராஜ்யத்தை பின்னால் வல்லரக்கனுக்கு நாலு நல்ல வயடானியிலே நடந்து ஓடி விளையாடு ஐந்து வயடானியிலே ஐந்து வயடானியிலே ஆவாரியங்கள் படிக்க வைத்தாரே வயது ஐந்து வயதை அரிய கலைகளை படிக்க வைக்கின்றாள் 5 வயதிலே அரக்கனை அரிய கலையெல்லாம் படிக்க வைக்கிறாச்சுதை அவா பெற்ற பிள்ளைக்கு புத்தி புகட்ட வேண்டும் அல்லவா கண்டிப்பா 5 வயசானாலே பெத்த பிள்ளைகளுக்கு புத்தி புகட்ட வேண்டும் புத்தி புகட்டணும்னா என்னப்பா செய்யணும் பள்ளியில கொண்டு சேர்க்க வேண்டும் அறிவு வளர வேண்டுமையானா பிள்ளைகளை பள்ளிகளை கொண்டு படிக்க வைக்க வேண்டும் இந்த காலத்துல படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியமா கண்டிப்பா படிக்குதானப்பா முதன்மையா இருக்கு இப்போ எது இருக்கோ இல்லையோ சொத்து இருக்கோ சோகருக்கோ இல்லையோ சரி கண்டிப்பா படிச்சா அதுக்கு மதிப்பு தான் அப்படியா படிச்சா தானே மதிப்பு இந்த காலத்துல என்ன சொல்லுகிறாள் என்ன ராஜ்யுடையால் வெண்முடியால் வாத்தியாரை வரவழைத்து அந்த வாத்தியாரை வரவழைத்து அள்ளி பொண்ண வைத்தாள் ஆசானைக்கு தட்சிணை வைத்தாள் ஆசானுக்கு தட்சிணை எல்லாம் தான் வைத்தாள் கோடி பொண்ண வைத்து குரு தட்சணை வைத்து படிக்க வைக்கின்ற போது குரு தட்சணை வைத்து படிக்க வைக்கின்ற போது பாடரான அரக்கன் பள்ளியிலே என்னையா படித்து வருகின்றார் அரக்கம் பள்ளியிலே மேலே என்னம்மா படித்து வருகின்றார் அவன் குலத்தின் பிரகாரம் படிக்கிறான் இந்த அரக்கன் இந்த வல்லரக்கன் குலத்தின் பிரகாரம் படித்து வருகிறல்லவா என்ன படித்து வருகின்றான் அவன் குலம் என்ன குலமா அசுரர் குலம் அல்லவா அசுர குலத்துக்கு ஏத்தபடி படிக்கிறான் வல்லரக்கன் என்ன படித்து வருகின்றான் பள்ளியிலே அரக்கன் என்ன படித்து வருகிறான் ஹரிஹொரியா குண்டை வேந்தன் அன்னை வீரா என்று வழியவே என்று வழி ஒளிவரைக்கும் எழுத்து நடை கட்டுணர்ந்தாடு இன்னும் என்ன ஏகமுள்ள வல்லரைகள் வல்லரைகள் அம்மா அடே அடிப்பிடிகள் சிலம்பித்து அழகுடனே தான் படித்தாள் படியாவையான வித்தையில் படித்து வல்லரைகள் வல்லரைகள் அம்மா படியாட சுவடியெல்லாம் படித்து வருகின்றான் அரக்கன் பள்ளியிலே படித்து வருகிறானே வல்லரக்கன் ஆணையட்டம் குதிரையட்டம் அழகு உயர்ந்த தொழில் படிக்கிறான் அழகு உயர்ந்த செல்தல் தான் படிக்கிறல்லவா ஓடினால் ஒன்பது விடுமடைப்பான் அரக்கன் இருந்தால் என்பது மயலடைப்பாள் என்ன படித்து வருகின்றாய் மேலும் வல்லரக்கனாகப்பட்டவன் என்ன படித்து வருகிறாய் 4 வேடங்கள் 6 சாஸ்திரங்கள் 12 புராணங்கள் 28 ஆகமங்கள் 32 தர்மங்கள் 64 கலைக்காணியங்கள் 96 தத்துவங்கள் 108
ஆகமங்கள் இன்னும் என்ன படித்து வருகின்றார் என்னம்மா படித்து வருகின்றார் அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு ஞானம் ஞானம் பயிர்ப்பு என்று சொல்லப்பட்டு என்று சொல்லக்கூடிய படியாத சகலகல வித்தைகளை படித்தான் இந்த அறைக்கில் படியாத சகலகல வித்தையில படித்தானே வல்லரக்கன் வல்லரக்கனுக்கு வயது என்னையாகின்றது இந்த அரக்கனுக்கோ வயது மேல என்னமாகிறதோ அவன் பயிலங்காரி வயடே மண்டோ அரக்கா வல்லரக்கா அவன் வள்ளியிலை நான் படியாடு வயடாடி பள்ளி வீட்டு வெளியவா பத்தன்மோடு வயடாடி பாரி கல்யாணம் அரைக்கனுக்கு வயது என்ன வல்லரக்கனுக்கோ வயது 19 வயலை பாரி கல்யாணம் முடிக்கின்றார் சண்டாள போய் சண்டாள அரக்கா செல்ல கல்யாணம் தான் முடித்தல்லவா நிறைய பேர் இப்ப செல்ல கல்யாணம் முடிச்சுதான் சீரழிஞ்சு நிற்கும் அந்த தாளக்காரன் போல செல்போன் பார்க்க போறோம் செல்ல கல்யாணம் முடிஞ்சு சீரழிஞ்சு நிற்கும் அடப்பாவி சீரழிஞ்சிட்டாரா சீரழிஞ்சு செங்கல் சுமந்து நிற்கும் அந்த செங்கலையும் சுமந்துட்டாரா சண்டாள சண்டாள அடப்பாவி ஒத்தைக்கு ஒரு பையன் ஒரு பிள்ளை அதான் அவசரப்பட்டான் அது வேறையா சரி சரி பார்க்கையிலே தெரியுதுல்ல ஆமா ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்டன்னு அப்படியா இப்ப நினைச்சு என்ன செய்ய வயது என்ன அரக்கனுக்கு வயது என்ன 26 வயடாடி வயடாடி பட்டாபிஷேகம் சூட்ட வேணுமே என்று 21 வயது இளவரச பட்டாபிஷேகம் சூட்ட வேணுமே என்று இந்த ராஜுடையாள் பெண்ணுடையாள் அந்த ராஜுதை பெண்ணாள் அப்படி 56 தேசத்திற்கு மறைக்கிடுகிறாள் அவன் 86 தேசத்து அரசர்கள் வந்தார்கள் சிற்றரசுகள் வந்தார்கள் வல்லரக்கனை வரவழைத்து அரக்கனை வரவழைத்து மஞ்சள் நீராடச் செய்து மஞ்சள் நீராட செய்து ஒரே வீராமர வஸ்திரத்தை கட்டி ஒரு வீராமர வஸ்திரத்தை ஒன்றை கட்டி தங்க கிரீடத்தை தூக்கி தலையில வைக்க என்னமா சொல்லி வைத்தார்கள் அடே அரக்கா வல்லரக்கா உள்ளுடைய ஆட்சிக்கு இடையே நீர்வளம் நிலவளம் குடிவெள்ளம் கோன்மலம் உயர வேண்டும் கோன்மலம் உயர வேண்டும் உயர வேண்டும் உயர வேண்டும் கோன் என்றால் என்னப்பா அரசன் வளம் உயர வேண்டும் அரசன் வளம் உயர வேணுமே என்று உயர வேணுமே என்று கிரீடம் தரித்த போதரக்கன் ஆண்டு வருகிறாய் எப்படி ஆண்டு வருகிறாய் சூழோ உள்ளவோ வல்லரக்கனுக்கு தலையிலே எண்ணெய் ஏறியது அரக்க
அரக்கன் தலையிலே கிரீடம் ஏறிய போது அரக்கனுக்கு என்ன உயர்ந்தது? என்னம்மா உயர்ந்ததோ? அரசு உயர்ந்ததா? இல்லை. ஆட்சி உயர்ந்ததா? அதுவும் இல்லை. செங்மாசனம் உயர்ந்ததா? இல்லை. செங்கோல் உயர்ந்ததா? அதுவும் இல்லம்மா. அவனுடைய செல்வாக்குத்தான் உயர்ந்ததா? அதுவும் இல்லை. என்ன உயர்ந்தது? அரக்கனுக்கு தாய் என்று அகம்பது உயர்ந்து. ஒரு மனிதனுக்கு அகம் என்பது வரலாமா? எம்மா யாரா இருந்தாலும் தெரியுதா? அக வந்த அன்னைக்கு அழிவு பக்கம், அகம் முடித்தவனுக்கு அழிவு பக்கம். இப்ப யாரம்மா அதை நினைக்கா? இருக்க மாட்டோம், அளவும் போற அன்னைக்கு போவோம். அதானம்மா உலகம். உலகமே அதுதானே. உலகமே அப்படிதான். நீடியோட ஆளவில்லை நினைத்திலே ஒரு சொட்டு மழை என்பது கிடையாது. ஏ சண்டாள அரக்கா என்னைக்கு சிம்மாசனத்தை கால் தூக்கி வைத்தானோ, சரி, இந்த அரக்கோடைய ஆட்சியில 12 வருஷகால மழை என்பதே இல்லையே. அடே அப்பா, ஒரு வருஷம் மழை இல்லாட்டாலே பஞ்சம் வந்துருமே. ஒரு வருஷம் மழை இல்லனா பஞ்சம் வந்து சேர்ந்துருமே. வருஷம் 12 வருஷம் மழை இல்லை. இந்த அரக்கோடைய ஆட்சியில 12 வருடகால மழை என்பதே கிடையாது. 12 வருடகால மழை கிடையாது. அரக்கோடைய ஆட்சியிலே மழை என்பதே கிடையாது. இல்லை, என்னையா நாட்டிலே பஞ்சம் வந்தது? இந்த அரக்கோடைய ஆட்சியில என்னம்மா பஞ்சம் வந்து சேர்ந்ததோ? அங்க ஆளாக்கு உருண்ட பஞ்ச ஆளனையும் தோட்ட பஞ்ச, ஆளாக உருண்ட பஞ்ச ஆளனையும் தோட்ட பஞ்ச, உலகே நல்ல உருண்ட பஞ்ச உடைய வேற தோட்ட பஞ்ச, உருண்ட பஞ்ச உடைய மாறி தோட்ட பஞ்ச, அம்மனாரி நல்ல உருண்ட பஞ்ச, நாரி நல்ல உருண்ட பஞ்ச, நாயகர தோட்ட பஞ்ச, பெட்டியாடி உருண்ட பஞ்ச முருஷனையும் தோட்ட பஞ்ச, முருசனையும் தோட்ட பஞ்ச, அம்மா 12 வருடம் 12 வருடம் நாட்டில் பஞ்ச வண்டிய முறையா. இந்த அரக்கோடைய ஆட்சியிலே 12 வருடகால பஞ்சமோ பஞ்சமல்லவா? பஞ்சம் வந்தவுடனே அரக்கோடைய ஆட்சியிலே பஞ்சம் வந்து சேர்ந்த போது அவன் மந்திரத்திலே கேட்க மன்னன் அரக்கன் மந்திரி அழைத்து அரக்க என்னமா கேட்கிறான்? அடே மந்திரி, மந்திரி இல்ல அவனி 56 தேசத்துவரசர்கள், அவனிகளா 86 தேசத்தரசர்கள் நமக்கு வட்டி வரி கப்பம் காணிக்கு கொடுத்தார்களா? கொடுக்கவில்லையே மன்னா. என்னப்பா நோட்டை புரட்டி பாரு இருக்கா இல்லையா? நோட்ல வரவே வைக்கலையோ? அப்படியா மன்னா? நாட்டிலே 12 வருட காலம் பஞ்சம். உங்களுடைய ஆட்சியில நாட்டிலே 12 வருடகாலம் பஞ்சமோ பஞ்சம். தலை விரிச்சு ஆடுது. ஆமா, வானம் முளைஞ்சாதனமா பூமி விளைஞ்சா மக்கள் செழிப்பா இருப்பார்கள். கப்பம் காணிக்க நாட்டிலே பஞ்சம் வந்து விட்டது. அதனால் வட்டி வரி கப்பம் காணிக்கு கொடுக்கவில்லை அவனியோட 56 தேசத்தரசர்கள். 50 தேசத்தரசர்கள். நாடு செழிச்சான செழிக்காம போன நமக்கு என்னப்பா? மழை பேஞ்சான பயம் போன நமக்கு வேண்டியது வட்டி வரி கப்பம் காணிக்கு. நமக்கு வட்டி வரி கப்பம் காணிக்க அல்லவா? சொன்னவுடனே எழுதுகிறான் ஓலை. என்ன சொல்லி ஓலை எழுதுகிறான்? ஐயாவடி 56 தேசத்தரசர்களே, 56 தேசத்தரசர்களே, என் மன்னன் அரக்கனுடைய ஆட்சியிலே, என் மன்னன் அரக்கனுடைய ஆட்சியில் கப்ப பணம் கொடுக்க வேண்டாம், கைய கட்டி கொடுக்க வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும், பணிந்து நடக்க வேண்டும், வட்டி அடி கொடுக்க வேண்டும், வணங்கி நீங்கள் நடக்க வேண்டும். வட்டி கொடுக்கவில்லையானால் வணங்கி கொடுக்க வேண்டும். கிஸ்தி கொடுக்கவில்லை என்றால் கீழ் பணிந்து நடக்க வேண்டும். இல்லை என்றால் சண்டை என்று சொல்லி சண்டை கோடி நாட்டில் யுத்த கோடி நாட்டில் யுத்தம் என்று சொல்லி
யுத்த கொடி நாட்டிடுவோம் சண்டை சண்டை என்று சொல்லி சண்டை கொடி நாட்டிடுவோம் என்று எரியிறான் ஓடையை 56 தேசத்தரசர்களுக்கு 56 தேசத்தரசர்களுக்கு ஓடையை கண்டார்கள் அவனை 56 தேசத்தரசர்கள் ஓடை கண்டா 56 தேசத்தரசர்கள் ஆஹா ஆஹா சண்டாளரைக்கன் ஓடை என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறான் இந்த வல்லரக்கு என்ன சொல்லி ஓடை அனுப்பி வட்டி கொடுக்கவில்லை ஆனால் வணங்கி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அனுப்பியிருக்கிறான் கிஸ்ஸி கொடுக்கவில்லை என்றால் கீழ் பணித்து நடக்க வேண்டும் என்று ஓடை அனுப்பியிருக்கான் சும்மா விடலாம் அரக்கனை இந்த அரக்கனை ஒருபோதும் சும்மா விடக்கூடாது விடக்கூடாது என்று யோசித்த அந்த அரக்கனாகப்பட்டவனை அரக்கன் ஒருவன் தானே இந்த வல்லரக்க ஒருவன் தான் அரக்கனுடைய பேரிட அவனி 56 தேசத்து அரசர்கள் படை கொண்டு வருகிறார்கள் என்ன என்ன படை கொண்டு வருகிறார்கள் எல்லா படையடைத்து வருகிறார் என்ன படை கொண்டு வருகிறார் வெட்டும் படை குட்டும் படை வீரப்படை சூரப்படை ஆணைப்படை குதிரைப்படை ஒட்டகப்படை ஆள்படை கத்திப்படை தூசிப்படை துப்பாக்கி படை தூசி படை துப்பாக்கி படை ஆமா என்னப்பா தூசி படை துப்பாக்கி படை நம்ம தரப்படை அந்த தரப்படை ஆயிரமாக படைகளை யுகம் கொண்டு வருகின்ற போடு படைகளை கொண்டு வருகின்ற போது அரக்கனாகப்பட்டவன் எங்க இருக்கிறான் இந்த வல்லரக்கன் எங்க இருக்கின்றான் அந்த உப்பரிக்கை மாடியிலே உலாவிக் கொண்டிருக்கிறான் அரக்கன் கொண்டு வருகிறான் இந்த வல்லரக்கன் கண்டான் கண்டான் படைகளை கண்டான் கண்டான் வல்லரக்கன் படைகளை கண்டான் படைகளை கண்டு என்ன சொல்லி புலம்புகிறாய் வல்லரக்களாகப்பட்ட ராட்சதன் படைகளை கண்டு என்ன சொல்லி புலம்புகிறாய் மந்திரி மந்திரி நம்மிடத்திலே என்ன இல்லை மந்திரி என்ன இல்லை மந்திரி பட்டி என்பது நம்மிடத்தில் இல்லை அதற்குரிய பரிகாரத்திற்கு ஒரு சேனைகளும் இல்லை பரிகாரத்திற்குரிய சேனைகளும் நம்மிடத்திலே இல்லை மந்திரி படைகளும் இல்லை அதற்குரிய சேனைகள் நம்மிடத்தில் இல்லையே பரிகாரத்திற்குரிய சேனைகளும் நம்மிடத்திலே இல்லை அரக்கனாகப்பட்டவன் மந்திரத்தை அழுது புலம்புகிறான் அல்லவா அழுது புலம்புகிறான் அல்லவா இல்லை பாடை நமக்கு இல்லை கங்கை அணிந்தவா கைலாச வாசகா சூடிய பெருமானே பொழித்தோடு ஆசனமும் அனைத்தோடு போர்த்தேன் ஆண்டவா சிவபெருமானை சங்கடம் வரும்போதுதான் சாமியை நினைக்கும் சங்கடம் வரும்போதுதான் சாமியை நினைக்கும் கஷ்டம் வந்தாதான கடவுளை நினைப்பான் கஷ்டம் வரும்போதுதான் கடவுளே கடவுளே கடவுளேங்க கடவுளே கடவுளேங்கானா அட பாவி அரக்கனாகப்பட்டவள் இந்த சண்டாளவள் அரக்கனாகப்பட்டவள் அவன் மந்திரிடமாடி வல்லவனும் புள்ளம்பே ஆறாட
சொல்லுகிறான் இந்த அரக்கன் சோராத கண்ணீரை அரக்கன் சோர விட்டு அழுது புலம்புகிறான் அவன் புலம்புகின்ற போது வல்லரக்கன் அழுது புலம்புகிற போது பண்ணான் மந்திரி சொல்லுகிறான் மந்திரி என்னம்மா சொல்லுகிறான் மந்திரியாகப்பட்டவன் சொல்லுகிறான் மன்னன் அரக்கனிடத்திலே அரக்கனிடத்திலே மந்திரி என்னம்மா சொல்லுகிறான் மன்னா மன்னா மன்னவா பெரிடு பெரிடு புவனமோ பெரிடு பெரிது பெரிது புவனமோ பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு புவனமோ நான்முகன் படைப்பு ஐந்தரான் முகனோ கரியமாள் உந்தியில் உதித்தாள் கரியமாள் உந்தியில் உதித்தோ கரியமாளோ அடையலிடு அலைகடலோ குருமுனி குரடக்கம் குருமுனியோ கும்பத்து குரடக்கம் குருமுனியோ கும்பத்து கிடக்கும் கும்பமோ மணிவருக்கடக்கம் மணிவர் தொண்டருக்கடக்கம் தொண்டன் சிவனுக்கடக்கம் தொண்டன் சிவனுக்கடக்கம் அண்டமா மணிவரெல்லாம் அதற்குள்ளே அடக்கம் அல்லவா அண்டமா மணிவரெல்லாம் அதற்குள்ளே அடக்கம் அல்லவா எதற்குள்ளே அந்த கும்ப கலசத்துக்குள்ளே கும்ப கலசத்துக்குள்ளே அடக்கம் அல்லவா ஆமா ஒரே மனம் ஒரே கொள்கையாக ஒரே மனம் ஒரே கொள்கையாகவே வல்லரக்கனாகப்பட்டவன் ஈசன் பகவான் நினைத்து வருமானே நினைத்து நாட்டிலிருந்து நகரிலிருந்து சொத்திலிருந்து சுகமிழந்து சொந்த பந்தத்தை இழந்து சொந்த பந்தங்களை இழந்து அவன் வருகின்ற போது சட்டநாதன் எதிரவாளல் சட்டநாதன் எதிரவாளல் சங்கடி பூதத்தாரர்கள் மாறே யார் யாரையா குழுவாகவே அமர்ந்திருக்கிறார்கள் அங்கு யாரெல்லாம் குழுவாகவே அமர்ந்திருக்கிறார்கள் பகவானோடு பார்வடி வச்சமானோடு லட்சுமி அயனோடு கலைவாணி அகசிய முனிவர்களோடு அகத்திய மகா முனிவரோடு 38 தேவர்கள் 40 ரிஷிமார்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் இல்லனர் எம்புருட கிருட காந்தருபர்கள் நந்தி தேவரோடு நாரதரோடு கலைக்கோட்டு மகாமுனிவரோடு ஆணிப்பன் கைலாசத்திலே எல்லாரும் கொழுவாக அமர்ந்திருக்கின்ற போது அடாவடை இந்த பகவானும் பார்வதியும் அதாவது தேவாமிர்தம் கிடைய வேண்டுமே என்று இரு பேர்களும் சேர்ந்து தேவாமிர்தம் கிடைக்கிறார்கள் பகவானும் பார்வதி இருவரும் சேர்ந்து தேவா
அமிர்தம் கிடைக்கிறார்கள் பகவானும் பார்வடி ஆணிப்பொன் கைலாசத்திலே அந்த ஆணிப்பொன் கைலாசத்திலே அதாவது அமிர்தம் கிடைக்கிறார்கள் தேவ அமிர்தம் கிடைக்கிறார்கள் திருப்பால் கடலை ஒரு தாலியாகவும் அந்த திருப்பால் கடலை ஒரு தாலியாகவும் மகாமேரிகிரி என்று சொல்லக்கூடிய அந்த இமேகரி பருவத்தை ஒரு தயிர் கடையக்கூடிய மத்தாகவும் ஒரு தயிர் கடையக்கூடிய மத்தாகவும் வாசுகு என்ற பாம்பை வடகைராக போட்டு வடகைராவே பாதித்து இந்த ஆண்டவன் பகவானும் அம்மையான பார்வதியும் அம்மையான பார்வதியும் அப்படியே அமிர்தம் கிடைக்கின்றார்கள் அமிர்தம் கிடைக்கிறார்கள் அப்படி அமிர்தம் கிடைக்கின்ற போது அமிர்தம் கிடைக்கிற போது முதலாவடை கிடைக்கின்ற அமிர்தத்திலே முதலாவது கிடையக்கூடிய அமிர்தத்திலே அதாவது மூத்தவள் மூதேவி வந்து பிறக்கிறாள் மூத்தவ மூதேவி மூதேவி வந்து பிறக்கிறாள் என்னப்பா மூத்தவ மூதேவி வந்து பிறக்கா ஆமா மூதேவி வந்து பிறந்தவுடனே கண்டார் சிவபெருமான் கண்டார் ஈசன் பகவான் ஆஹா முதல்ல மூதேவி விடக்கூடாது முதலே மூதேவி வந்து மூதேவி பிறந்துட்டு வந்து ஆமா மூதேவி முதல்ல விடக்கூடாது விடக்கூடாது என்று ஈசனாகப்பட்ட ஆண்டவன் பகவான் ஈசனான ஆண்டவன் பகவான் மூதேவியை தூக்கி தன்னுடைய முதுகிலே வைத்துக் கொண்டார் மூதேவி தூக்கி தன்னுடைய முதுகிலே வைத்துக் கொண்டார் பகவான் ஆமா இரண்டாவது அமிர்தம் கிடைக்கிறார்கள் இந்த ஆண்டவன் பகவானும் பார்வதியும் அமிர்தம் கிடைக்கிறார்கள் ஆண்டவனும் பார்வதியும் இரண்டாவது அமிர்தத்திலை அங்கே லட்சுமி அதான் பிறகாய் இரண்டாவது கடையும் அமிர்தத்திலே இரண்டாவது அடையக்கூடிய அந்த அமிர்தத்திலே லட்சுமியால் வந்து பிறக்கிறாள் லட்சுமியால் பிறந்த போது லட்சுமியாளை என் பெருமாளுக்கு துணைவியாக கொண்டு வர வைத்தார் என் பெருமாளுக்கு துணைவியாகவே கொண்டு அமர வைக்கிறார் மூன்றாவது கிடைக்கிறார் ஆண்டவன் பகவானை இந்த பார்வதியோ ஆண்டவன் சிவபெருமான் இந்த பார்வதியோ மூன்றாவது அமிர்தத்திலே அங்க காமதி அணுங்கற்பக விருட்சமும் அங்கு கனகமுடன் பிறக்குமா மூன்றாவது கடைகிறார்கள் அமிர்தம் மூன்றாவது கடைகிறார்கள் அமிர்தம் யாருப்பா கடைகிறா யாரு சிவபெருமானும் பார்வதியும் கிடைக்கிறார்கள் மூன்றாவது அமிர்தத்திலே மூன்றாவது அந்த அமிர்தத்திலே காமதேனும் கற்பக விருட்சகமும் வந்து பிறக்கின்றது காமதேனும் கற்பக விருட்சகமும் வந்து பிறக்கின்றது காமதேனுவை பகவான் வைத்துக் கொண்டு கற்பகம் என்றால் என்ன கற்பகம் என்றால் என்ன கருடன் அல்லவா கருடர் அல்லவா கருடனை என் பெருமாளுக்கு வாகனமாக கொடுக்கிறார் அந்த கருடனை என் பெருமாள் கோபால கண்ணனுக்கு வாகனமாகவே கொடுக்கின்றார் விருட்சகம் என்றால் என்ன விருட்சகம் என்றால் என்னம்மா மயில் அல்லவா மயில் அல்லவா என்னது மயில் மயில் என்னதுமா மயில் இல்லையா அந்த மயிலை என் பெருமாள் செந்தில் ஆண்டவன் சிவசுப்பிரமணிய கடவுள் அந்த சிவசுப்பிரமணிய கடவுள் திருச்செந்தூர் செந்திலாதிபதி ஆமா முருகப்பெருமானுக்கு வாகனமாக கொடுக்கிறார் அந்த முருகப்பெருமான் அந்த சண்முக கடவுளுக்கு வாகனமாக கொடுக்கிறார் நம்ம சண்முக கடவுள் வாகனமாக கொடுக்கிறார் மயிலை கொடுக்கின்றார் அடி கொடுக்கின்ற போது பகவானும் பார்வதியும் சேர்ந்து இந்த பகவானும் பார்வதியும் சேர்ந்து நல்லவேதி அமிர்தம் கடைகிறாரே இருவேர்களும் அந்த நாடவேடி அமிர்தத்திலே பார நஞ்சு வந்து பிறந்திடுமா என்ன பிறக்குப்பா என்னம்மா வந்து பிறக்கிறது நான்காவது அமிர்தத்திலே நஞ்சு வந்து பிறக்கின்றது நஞ்சு வந்து பிறக்கிறது ஆமா அப்படி நஞ்சு வந்து பிறந்த போது நஞ்சு வந்து பிறக்கிற போது நஞ்சு எடுத்து பார்த்தார் சிவபெருமான் நஞ்சு எடுத்து பார்த்தால் சிவபெருமான் பூமியில போட்டால் பூமாதேவி தாங்குவாளா பூமியில போட்டா பூமாதேவி தாங்க மாட்டாளே கடலில சமுத்திரத்துல போட்டால் மச்சங்கள் எல்லாம் தாங்கிட்டுமா கங்காதேவி பொறுப்பாளா கங்காதேவி பொறுக்க மாட்டா மஞ்சளாம் ஆண்டு விடும் அதனால் என்ன செய்வது என்று நஞ்சை எடுத்து சிவபெருமான் எடுத்து தன்னை தொண்டையில போட்டு விழுங்குகிறார்
விழுங்குகிறல்லவா அடி விழுங்குவதை பார்த்தார் இந்த உமையவள் சக்தி பார்வதியாள் பார்த்தா அது சக்தி பார்வதியாள் ஆஹா ஆஹா பகவான் அஞ்சு தின்னுட்டு செத்தில்லா போயிருவாரு மாண்டு விடுவாரு ஓடோடி வந்து சிவபெருமானுடைய கழுத்தை எட்டி பிடித்தால் இந்த உமையவள் பார்வதியாள் அது சக்தி உமா மகேஸ்வரி பார்வதி அது கண்டத்தில் நின்று விட்டது அப்படியே நின்றுகிட்டது கண்டத்தில் நின்ற போது சிவபெருமானுக்கு மேனியெல்லாம் நீல நிறமாக ஆகியது கண்டத்தில் நின்றதினால் சிவனுக்கு நீலகண்டர் என்று ஒரு பேரு நஞ்சி வந்தா தாங்காதுல்லப்பா தாங்காதுல்ல ஆனா ஆண்களுக்கு பாருங்க இதுல இருக்கும் என்னது உங்களுக்கு எல்லாம் தொண்டையில இருந்த மாதிரியில புறம் சதையாலப்பா இருக்கு அப்படியா அதானே கேட்க ஆண்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் அதான் கண்டம் என்று சொல்வார்கள் என்னது தெரியலையா உங்களுக்கு ஒண்ணுமே தான் தெரியலையே என்ன சொல்லுகிறா ஐந்தாவேடு அமிர்தம் மாடு அள்ளகுண்டு அணைகடையுகிறார் ஐந்தாவது அமிர்தம் கிடைக்கிறார்கள் ஆண்டவன் பகவானும் பார்வதி பார்வதியும் ஐந்தாவது அமிர்தத்திலை பஞ்சபூதோ வந்து பிறந்திடும் அதே படந்த முகம் அடந்த வீசை உண்டு நல்ல கண்களோடு ஐந்தாவது அமுதத்திலே யாரு யாரு வந்து பிறக்கிறார் ஐந்தாவது அமுதத்திலே யார் யார் வந்து பிறக்கிறார் ஐந்தாவது அமுதத்திலே பஞ்சபூட வந்து பிறக்கின்றது ஐந்தாவது அமுதத்திலே பஞ்சபூதமே வந்து பிறக்கின்றதல்லவா அடந்த முகம் படந்த முகம் அடந்த வீசை படந்த முகம் அடர்ந்த மீசை குண்டு கண்களோடு ஆகாயமும் பூமிக்குமாய் அழகுடனே பிறக்கிறது பிள்ளை விரக்கின்றது இந்த பிள்ளை அடுவாக்கு நல்ல பயங்கரமா பிறக்குடைய சங்கீதி போனோம் பஞ்சபூதமாக வந்து பிறக்கிறது பஞ்சபூதமாகவே வந்து பிறக்கின்றதல்ல ஏழு கொத்து பூணூலோடு ஏழு கொத்து பூணூலோடு ஏழு கொத்து சங்கிலியோடு வந்து பிறக்கிறது பிள்ளை ஏழு கொத்து சங்கிலியோடு வந்து பிறக்கின்றதல்லவா அழகு பிள்ளை பிறந்தவுடனே ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக விளைந்தோங்கி நிற்கின்றது பிள்ளை இந்த பிள்ளை ஆகாயத்திற்கும் பூமிக்கும் வளர்ந்தோங்கி நிற்கின்றதல்லவா நின்றவுடனே கண்டார் சிவபெருமான் சிவபெருமான் கண்டார் அப்பா அப்பா சங்கிலி பூதம் ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக இப்படி நிற்கிறாயே நீ நிற்கின்றாயே உன்னை கண்டால் கைலாசத்திலே தேவாதி தேவர்கள் பயந்து விடுவார்கள் கைலாசத்திலே இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் பயந்து விடுவார்கள் தன்னுடைய சொருபத்தை எடுப்ப தன்னுடைய சொருபத்தோடு நில்லு தான் சொருபத்தோடு நின்னப்பா சொன்னவுடனே சொல்லுகிற போது ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக நீ வளர்ந்தோங்கி நின்றதினால் வளர்ந்தோங்கி நின்றதினால் ஆகாச போத்தி என்று பெயர் கொடுக்கிறார் ஆகாச
போத்தி என்று பெயர் எடுக்கிறார். ஆமா, பூதத்தாருக்கு முதல் பேர் என்ன பேரு? ஆகாச போத்தி. ஆகாச போத்தி. அம்மா பிள்ளையாகப்பட்டு ஆமா இந்த ஆகாச போத்தியாக இருக்கின்ற சங்கிலி பூடம் சங்கிலி பூதாய் ஐந்து வையடி பிள்ளை போலை ஐந்து வையடி பிள்ளை போலை பூடம் அழகுடரே பூதமாக பிறந்ததினால் சங்கிலியோடு பிறந்ததினால் சங்கிலி பூதத்தார் என்று பெயர் கொடுக்கிறார். சங்கிலியோடு பிறந்ததினால் சங்கிலி பூதத்தார் என்று பெயர் கொடுக்கிறார். பூத அம்சத்தோடு பிறந்ததினால் பூதத்தார். பூத அம்சத்தோடு பிறந்ததினால் இவனுக்கு பூதத்தார். சங்கிலியோடு பிறந்ததினால் தளவாய் சங்கிலி பூதம். சங்கிலியோடு பிறந்ததினால் இவருக்கு தளவாய் சங்கிலி பூதம். சங்கிலி பூதம் என்று பெயர் கொடுத்து சங்கிலி பூதம் என்று பெயர் கொடுத்து மகனை வரவழைத்து தகப்பன் சொல்கிறார் ஆண்டவன் பகவாய். ஆண்டவன் யோவருமார் என்ன என்ன சொல்லுகிறார்? என் மகனே பூதத்தானே என்னோட வார்த்தை கைலாசம் தங்காவை கனகமுடல் இருப்பயோடாடு சங்கிலி பூதத்தை பார்த்து கேட்கிறார் பகவான். ஈஸ்வர பகவான் என்னம்மா கேட்கிறார்? என் மகனே ஐயா. என் மகனே 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 சங்கிலி பூதத்தா சங்கிலி பூதம் சங்கிலி பூதம் அடாவடை நீ பிறந்த பிள்ளை அமிர்தத்திலே பிறந்த பிள்ளை. நீ அமிர்தத்திலே பிறந்த பிள்ளை அழகு பிள்ளை இல்லவா சங்கிலி பூதத்தார். சங்கிலி பூதத்தானே மகனே ஐயா. சங்கிலி பூதத்தா சங்கிலி பூடம் அடாவடை என்னோட கைலாசத்திலே என்னோட கைலாசத்திலே ஆடாவடை நீ காவலாக இருக்க வேண்டும். காவல் கட்டுமாகவே இருக்க வேண்டும். என்னப்பா நான் படியிலக்க போகிறேன். நான் ஈஸ்வரன் பகவான் படியிலக்க போகிறேன். படியிலந்து வருமளவும் கைலாசத்திலே கருமையோடு இருப்பாயடா மகனே. எல்லாமும் காவல் மகனே மகனே அவன் தான் சொல்லுகிறார். சங்கிலி பூதத்தை என்ன சொல்லி பூதத்தாரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என்ன என்ன கைலாசம் உந்தன் காவல் உந்தன் காவல் கட்டுடரே இருப்பாயோடா மகனே ஐயா சங்கிலி பூடம். மகனே ஐயா சங்கிலி பூதம். கைலாச உண்காவல் காவல் உண்காவல் கட்டுகள் உண்காவல் கைலாச காவல் உண்காவல் கட்டுகள் உந்தன் காவல் இந்த பொக்கிஜமுந்தன் காவல் பெருமையுடல் இருப்பயோடாடு என் மகனே ஐயா சங்கிலி பூடும். மகனே மகனே சங்கிலி பூதம் ஆணிப்பன் கைலாசத்திலே இந்த ஆணிப்பன் கைலாசத்திலே நீ அழகுடனே காவலாக இருக்க வேண்டும். அழகாகவே காவல் கட்டுப்பாகவே இருக்க வேண்டும். கைலாச உந்தன் காவல் கைலாச உந்தன் காவல் கட்டுடனே இருப்பாயட என் மகனே பூட சங்கிலி பூடம். சொல்கின்ற போது கேட்கிறார் பூதத்தார். சங்கிலி பூதத்தார் ஈஸ்வரன் பகவானத்தை என்ன கேட்கிறார்? தலவாய் சங்கிலி பூதத்தார் என்ன கேட்கிறார்? என்ன கேட்கிறார்? ஈசனே ஈஸ்வரன் பகவானே ஆணிப்பன் கைலாசத்திர அழகுடனே நான் இருக்க வேண்டுமே. ஆனால் நான் காவலும் கட்டுமாக இருக்க வேண்டுமே. காவலும் கட்டுமாக இருக்க வேண்டுமே. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? உனக்கு என்னப்பா வேண்டும்? அமிர்தத்திலே பிறந்த பிள்ளை இல்லப்பா. நான் அமிர்தத்திலே பிறந்த பிள்ளை இல்லவா? அதாவது பஞ்சாமிர்த பாயாசத்தோடு பஞ்சாமிர்த பாயாசத்தோடு வடமாலை சாட்ட வேண்டும். எனக்கு வடமாலை சாத்த வேண்டும். ஆணிப்பொன் கைலாசத்தில் எனக்கு படப்பு போட்டு வணங்குவீர்களே. ஆனால் நான் கைலாசத்துல காவலாக இருப்பேன். காவல் கட்டுமாகவே நான் இருப்பேன். சொன்னபடரே சொல்லுகிற போது எத்த பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்லுவாரா? எத்த பிள்ளைக்கு யாரும் இல்லாம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா ஐயா? முடியாது அல்லவா? அந்த ஆணிப்பொன் கைலாசத்திலே அந்த ஆணிப்பொன் கைலாசத்திலே எம்மா கைலாங்காசன் நன்னாடே கருணையோடு ஏது செய்வார் சங்கிடி பூதத்தார்க்கு தளவாளை இடவிரித்து உடைத்து வைத்தால் எங்க படம் வாயாக
வடக்கு போட்டு எம்மா பஞ்சாமிர்தம் வைத்தல்லவோ பாங்குடைய பூதத்தார்க்கு வடமாட சாத்தியல்லோ அவருக்கு வடமாட சாட்டியல்லோ ஆகோ வகையுடனே தான் வைத்தார் ஆடிப்பன் கைலாசத்திலே பாயாச பஞ்சாமிர்த படப்பு போட்டு பாயாசம் பஞ்சாமிர்தம் படப்பு ஏத்தி என் மகனே ஐயா என் மகனே சங்கிலி பூதத்தாரே ஆணிப்பன் கைலாசத்திலே காவலாக இருப்பாயப்பா ஆணி காவலும் கட்டுமாகவே இருப்பாயப்பா தகப்பன் வரிமளவும் இந்த மகனே உன்னுடைய காவல் கைலாசம் இந்த கைலாச பர்வத உந்தன் காவலும் மகனே என்று சொல்லிவிட்டு ஈசன் பகவான் சொல்லிவிட்டு இல்லை ஈசனாகப்பட்ட ஆண்டவன் ஆச்சாரியன் சிவபெருமாள் எம்மாபடி அழகிய வேணும் எல்லையா வாங்குடைய ஆண்டவ வேணுவா நாடி நல்ல தினை எடுத்து நாடு எல்லாம் மடியழகார் ஆறு உள்ளகு தினை எடுத்து உலகம் எல்லாம் மடியழகார் உலோகத்திலே சென்று கண்டு கண்டு படியலக்கிறார் கரைக்கின்ற சிவபெருமான் அப்படியே கண்டு கண்டு படியலக்க கரைக்கின்றேன் ஜாஜாதி சிவபெருமான் அண்டவன் பகவான் படியலக்க போய் 8 நாளாச்சு ஆமா ஈசன் படியலக்க சென்று 8 நாள் ஆகிவிட்டு கைலாசம் திரும்பவில்லை கைலாசம் திரும்பி வரவில்லை கைலாசம் திரும்பவில்லை என்ற உடனே கண்டால் உமையல் சக்தி பார்வதி கண்டால் ஆதி சக்தி உண்மை மகேஸ்வரி பார்வதி ஈசராகப்பட்ட ஆண்டவன் பகவான் போய் 8 நாளாச்சு ஈசன் பகவான் இனி வரவில்லையே இன்னும் ஈசன் ஏன் வரவில்லை என்ன காரணம் தெரியலையே என்னமோ ஏதோ தெரியவில்லை ஈசனுக்கு தெரியலையே படியிலந்து 1 நாள் 2 நாள் 3வது நாளையிலே வந்து விடுவாரே சிவபெருமான் வந்து விடுவாரே இன்று 8 நாளாச்சு ஈசன் வரவில்லையே 8 ஈசன் பகவான் வரவில்லையே என்னவென்று தெரியவில்லையே என்று தான் பதறி கொண்டு யாரை வரவழைத்தாள் மகனே சங்கிலி பூதத்தார வரவழைத்தாள் பூதத்தார வரவழைத்து புகழுடனே ஏறி சொல்வான் என் மகனே பூதத்தாரே எந்தனோட வார்த்தைகளே என் மகனே ஐயா பூதத்தா என் மகனே சங்கிலி பூதத்தாரே அப்பா இல்லாட கைலாயோ அனலாக இருக்குதடா தகப்பன் இல்லாட கைலாயோ தனலாக இருக்குதடா என் மகனே ஐயா சங்கிலி பூதத்தாரே அப்பா இல்லாத கைலாசம் அனலாக இருக்கு அப்பா பகவான் இல்ல கைலாசம் அனலாக இருக்குதப்பா தகப்பன் இல்லாத கைலாசம் தகப்பன் பகவான் இல்லாத கைலாசம் தனலா இருக்கு மகனே இருக்குது சங்கிலி பூதத்தானே தகப்பனையும் அழைத்து வாடா தமகனே பூதத்தானே பூதத்தாரிடம் அடியிலே பூதத்தாரிடம் அடியிலே புகழுடனே சொல்லுகிறாள் அடே பாட் 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 இல்லாட கைலாச அருங்காடாக இருக்கும் மகனே அதனால தகப்பனை போய் பார்த்துட்டு வாப்பா தகப்பன் போய் 8 நாளாச்சு ஆண்டவன் சிவபெருமான் ஈசன் படியலுக்கு போய் 8 நாளாச்சு இனி வரவில்லையே இன்று வருவார் நாளை வருவார் என்று எதிர்பார்த்தேனடா மகனே சங்கிலி பூதத்தா என் மகனே ஐயா பூதத்தா சங்கிலி பூதத்தானே தகப்பன் இல்லாட கைலாசம் தனலாக இருக்கும் மகனே இருக்குது மகனே போ உன் தகப்பனை போய் பார்த்து வா தகப்பன் என்னாச்சு ஏதாச்சும் பார்த்துட்டு வா அம்மா
என் தாயே உமையவளே உலகத்தாய் என் தாய் பார்வதியே உலகத்தாய் என் பார்வதியே அப்பா சொன்ன வார்த்தை நான் அயக்க மாட்டேன் தகப்பன் சொல்லை மாத்தை நான் தயக்க மாட்டேன் என்னப்பா தயக்க மாட்டேன் தகப்பன் சொல்லை நான் தட்டாத பிள்ளம்மா நான் மறக்க மாட்டேன் அப்பா வருமளவும் அப்பா வருவளவோ ஆடிப்பன் கைலாசத்தை விட்டு நான் அரச்சனம் போக முடியாது அப்பா சொன்ன வார்த்தை அப்படி இல்ல ஆமா என்னப்பா அப்பா ஈஸ்வரன் பகவான் சொன்ன வார்த்தை தாயில் சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள் மந்திரம் இல்லை என்றே சொல்வார்கள் அதை போய் என் தகப்பன் சொல்லை நான் மீற மாட்டேன் தாயே என் தகப்பன் ஈஸ்வரன் பகவான் சொல்ல நான் மீற மாட்டேன் அப்பா வருமளவும் நான் கைலாசம் விட்டு போக மாட்டேன் தகப்ப வரமாட்டேன் கைலாசத்தை விட்டு நான் போக மாட்டேன் கைலாசம் என்னுடைய காவல் இந்த கைலாச பர்வதம் என்னுடைய காவல் அந்த காவலை மறந்து நான் அரைச்சனம் நகல முடியாது ஈஸ்வரன் பகவான் சொன்ன வார்த்தை அப்படி இல்ல சொன்ன உடனே சொல்லுகிறாள் உமையவளும் ஒரு சக்தியான பார்வதியாள் சக்தி பார்வதி என்னம்மா சொல்லுகிறாள் அட பாவி சண்டாளா மகனே மகனே அப்பா போனவங்க இருந்தவனுக்கு நினைச்சியாடா கைலாசம் சிவன் போய்விட்டான் நீர் இருந்து ஆளலாம் என்று நினைக்கிறாயா இந்த கைலாச பர்வத மகனே சங்கிலி போத்தா நீ ஆண்ட அனுஜிரோன்னு நினைக்கியா என்று சொன்ன உடனே செல்ல பிள்ளையான பூதத்தான் என்னை எல்லாம் நினைக்கிறார் மனதில என்ன மகா நினைக்கிறார் அவன் தாய் சொல்ல வார்த்தை கேட்டு தடமகனும் பூதத்தான் தாயிடத்தில் சண்டை போட்டு அவன் தனி வழிய வாரானே மாட ஓடி சண்டை போட்டு அவன் மாட ஓடி சண்டை போட்டு வாரன் கூடட்டார் வாரானே யாரு சொன்ன சொல்லு தனராக இருக்குடடா வாடாவும் சொன்ன சொல்லு மருந்தாக இருக்குடடா என்னை தாயுடைய இடத்த வீட்டு அவன் தாயுடைய இடத்த வீட்டு அவன் தனிவடியாரே செல்ல பிள்ளையாகப்பட்ட பூடட்டான் சங்கிலி பூதத்தான் அப்பா வருமளமும் அப்பா வருவளவோ காவலாக இருப்போம் என்று நினைத்தும் தாய் என்ன சொல்லிவிட்டாள் தாய் பார்வதி என்ன சொல்லிவிட்டாள் போனவங்கானி இருந்தவனுக்கான கேட்டுட்டாள கைலாசத்தை நீ அனுபவிச்சிரான்னு நினைக்கியா அம்மா சொன்ன சொல்லை அயக்க முடியுமா தாய் சொன்ன மறக்க முடியுமா மாதா சொன்ன சொல்லை நான் மறக்க முடியுமா முடியாதல்லவா என்று சொல்கிறார் பூதத்தான் என்னம்மா சொல்லிய சங்கிலி என் தாயே அம்மா பார்வதி அம்மா சத்தியான பார்வதி இனிமேல் காவல் எனக்கு வேண்டாம் களஞ்சியம் எனக்கு வேண்டாம் பூட்டு திறவுகோடு எனக்கு வேண்டாம் பொக்கிஷம் எனக்கு வேண்டாம் எனக்கு காவல் வேண்டாம் காவல் எனக்கு தேவை கிடையாது காவலே எனக்கு தேவை கிடையாது இனிமேல் ஒரு கணம் இருக்க மாட்டேன் இந்த கைலாசத்தில் இந்த கைலாசத்தில் அந்த சங்கிலி பூதத்தான் இருக்க மாட்டேன் தாயிடத்திலே சண்டை போட்டு தலைமகனாகப்பட்ட என் எல்ல பிள்ளை சங்கிலி பூதத்தார் அடை தகப்பனை தேடி பூலோகம் வருகிறார் கைலாச விட்டு கருண சங்கிலி வாழ விட்டு வருகின்ற போது சங்கிலி பூதத்தார் வருகிற போது எம பட்டி இழக்க போன வேறும் பகவானும் வாராரே போன வேறு பகவானும் வாராரே பூலோகத்தில் பட்டி இழந்து புகழுடனே வாராரே
முடித்து கண்டு கண்டு படியிழந்து கரைக்கண்டராகப்பட்ட சிவபெருமான் கரைக்கண்டனாகப்பட்ட சாட்சாடியன் சிவபெருமான் பூலோகத்தில் படியிழந்து கைலாச வாரார் பூலோகத்துக்கு படியிழந்து சிவபெருமான் கைலாசம் வருகின்றார் கைலாசம் வருகின்ற போது கண்டார் பூதத்தார் சங்கிலி பூதத்தார் கண்டார் இந்த சங்கிலி பூதத்தார் ராஜ சங்கிலி பூதம் அல்லவா சங்கிலி பூதம் அல்லவா ராஜ சங்கிலி பூதத்தார் ராஜ சங்கிலி பூதத்தார் அடி கண்டவுடரை கண்ட போது அடாபடி கண்டார் ஆகாரம தகப்பன் வந்து விட்டாரே சிவபெருமானம் தகப்பன் வந்து விட்டாரே என்று எங்கு போய் ஒளிப்பது நாம் எங்கு போய் ஒளிப்பது நாம் வருமளவும் ஆமா சிவபெருமான் கைலாசத்திலே காவலாக இரு மகனை என்று சொல்லிவிட்டு போனாரே சொல்லிவிட்டு போனாரே அல்லவா தகப்ப எதிர்த்தாலெல்லாம் வாராரு சிவபெருமான் எதிர்த்தாக்கெல்லாம் வாராரு என்ன செய்வது நாமல் என்ன செய்ய என்று ஏறிட்டு பார்க்கிறார் ராஜ சங்கிலி பூதத்தார் ஏறிட்டு பார்க்கின்றார் இந்த சங்கிலி பூதத்தார் சங்கிலி பூதத்தார் பார்க்கின்ற போது ஏறிட்டு பார்க்கின்ற போது அங்கு ஒரு பாம்பானதனுடைய சட்டை கலத்தி விட்டு சென்றிருக்கிறது ஒரு பாம்பானது தன் சட்டையை கலட்டி விட்டு சென்றுள்ளது கண்டார் பூதத்தார் அந்த சட்டையில பாம்பு சட்டையிலே போய் ஒளித்தார் சங்கிலி பூதத்தார் அந்த பாம்பு சட்டையிலே போய் ஓடி ஒளித்தார் அனைத்தும் அறிந்தவர் அல்லவா ஆண்டவன் பகவான் ஆண்டவன் சிவபெருமான் எங்கு ஒளிச்சாலும் பகவானுக்கு தெரியாத மாயம் உண்டா அந்த சிவபெருமானுக்கு தெரியாத மாயம் என்பது உண்டா ஏறிட்டு பார்த்தார் பகவான் ஏறிட்டு பார்க்கின்றார் பகவான் மகனே ஐயா பூதத்தா மகனே ஐயா பூதத்தா சட்டையிலேயே போய் ஒளிக்கிறாய் நீ சட்டையிலேயே போய் ஒளிஞ்சிரு என்று ஓடோடி வந்து ஆண்டவன் சிவபெருமான் பாம்பு சட்டையில ஒளித்திருக்கிறாரே சங்கிலி பூதத்தா இந்த சங்கிலி பூதத்தா அவருடைய பிடித்து அப்படி தலையில கழுத்துல தூக்கி போட்டார் கழுத்துல தூக்கி போடுகிறார் போட்ட உடனே ஓடுகின்ற போது உடனே அதாவது சட்டைக்கு உயிர் கொடுத்ததினால் சட்டைக்கு உயிர் கொடுத்ததினால் சட்டநாதன் கேத்திரபாலன் தளவாய் சங்கிலி பூதத்தார் என்று பெயர் கொடுக்கிறார் தளவாய் சங்கிலி பூதத்தார் என்று பெயர் கொடுக்கிறார் பெயர் கொடுத்து சொல்கிறார் மகனே ஐயா என் மகனே ஐயா கைலாசம் உண்காவல் களஞ்சியம் உண்காவல் பூட்டு திறவுகோள் உண்காவல் பொக்கிச உண்காவல் பொக்கிஷ உண்காவல் எல்லாம் உண்காவல் என்று ஒப்படைத்து வந்தேனடா எல்லாமே உண்காவல் ஒப்படைச்சு வந்தேன் கைலாசத்தை விட்டு நீ வந்துட்டியப்பா என்ன காரணம்னு கேட்காரு கைலாசத்தை விட்டு வந்த காரணம் என்னன்னு கேட்காரு அடாவடு பூதத்தார் என்ன கழுத்தில் அரபமாக இருக்கும் பூதத்தார் முகத்தை எதிர்த்து நின்று பேசுகிறார் சிவபெருமான் முகத்தை எதிர்த்து நின்று பேசுகிறார் என்ற பாண்டவா பகவானையும் இவனை பகவானே இவனே காலகாலனே கமலநாடனே நீலகண்ட காலகண்ட கரைக்கல்லையன் சிவபெருமானை கரைக்கண்ட என் சிவபெருமானே கங்கை அணிந்தவா கைலாச வாசகா பிறைச்சூடிய என் பெருமானை எம்பெருமானே அனைத்தோள் ஒருத்தின் ஆண்டவா அனைத்தோள் ஒத்திய ஆண்டவா சிவபெருமானே சிவபெருமானே அம்மா உஞ்சல் வார்த்தை வார்த்தை அங்கம் படருடவ்வா படரு தாயாரும் சொன்ன வார்த்தை சொன்ன வார்த்தை எனக்கு தவிர்க்கவும் முடியாதப்பா முடியாது அங்கமெல்லாம் பதறுதப்பா அங்கமெல்லாம் பதறுதப்பா ஏக்கா 12 மணி ஆனா தூக்கம் வந்துட்டா அதானே கேட்க நாளை கூட பார்க்கணுமோ அப்படியா என்ன சொல்லுகிறாள் மாடா சொன்ன வார்த்தை என் மனமெல்லாம் பதறுதப்பா மாதா சொன்ன வார்த்தை மனமெல்லாம் பதறுதப்பா என்னாய் பார்வடி சொன்ன வார்த்தை எனக்கு தனலாக இருக்கிறப்பா தனலாக இருக்குதே அப்பா என்னப்பா சொன்ன உங்க அம்மா பார்வதி என்னப்பா சொன்னா போனவங்கானு இருந்தவனுக்கானு கேட்டுட்டாள
பெற்ற பிள்ளையை கேட்கலாமா அந்த வார்த்தை? இந்த வார்த்தை பெற்ற பிள்ளையை கேட்கலாமா? இனிமேல் கைலாசம் நான் வரமாட்டேன். இனிமேல் கைலாசம் ஒருபோது நான் வரமாட்டேன். கைலாசம் ஒருபோடு எனக்கு கைலாசமும் வேண்டாம், காவலும் வேண்டாம். காவலும் வேண்டாம், பூட்டி திறவோடு வேண்டாம், உங்க பொக்கிஷமும் எனக்கு வேண்டாம். வேண்டாமா? அப்படி சொல்லாதடா ஐயா, அப்படி சொல்லாத. வாங்காரு. ஆமா, முடியாடப்பா, முடியாது. இனிமேல் ஒரு கணம் வரமாட்டேன் கைலாசம். ஒரு கணம் வரமாட்டேன் கைலாசம். நான் பூலோகம் போகிறேன். போக வேண்டும், போக வேண்டும். சொன்னபடி சொன்ன போதும் இல்லை இல்லையா செய்கிறா. மேல் என்னம்மா சொல்லுகிறா? ஈசனாகப்பட்ட ஆண்டவன் சாட்சியாடியன் சிவபெருமான் கிடைக்கின்ற என் சாட்சாதி சிவபெருமான் எம்மா கொள்ளும் வாரம் வெள்ளும் வாரம் ஓடி வரந்தான் கொட்டிக்கார் ஆக்கு வர அடிக்கு வர அடிக வாரம் தான் கொட்டிக்கார் வரங்களையும் வாங்கி கொண்டு வரங்களையும் வாங்கி கொண்டு வாராரே புரண்டாரோ கனகம்முடன் வாராரே அடாவடை இந்த ராஜசங்கிலி பூதத்தார். இந்த ராஜசங்கிலி பூதத்தார் இங்கு வருகிறார். எங்கு வருகின்றார்? ஈசனாகப்பட்ட ஆண்டவன் சாட்சியாடியன் சிவனிடத்திலே சாட்சியாடியன் சிவபெருமானிடத்திலே கொள்ளும் மரம் வெல்லும் மரம் கோடி வரங்களை வாங்கி கொண்டு கோடான கோடி வரங்களை வாங்கி கொண்டு காக்கு வரம் அழிக்க வரம் அடிக வரத்தை வாங்கி கொண்டு அதிக வரங்களை வாங்கி கொண்டு எங்கே வருகிறார் எனும் செல்ல பிள்ளை பூதத்தார். எங்கு வருகின்றார்? எங்கள் பிள்ளை சங்கிலி பூதத்தார் எம்மா எட்டி நாடு தன்னாடரே சிறப்புடரே வாராரே அடாவடே செட்டி நாடு தன்னிடை செட்டிநாடு தன்னிடை தென்மலை இருக்கின்றது. தென்மலை இருக்கின்றது. அந்த தென்மலை தன்னாடியிலே அது சந்தேகான இயக்கும் மரம் ஓங்கி நல்ல வளர்ந்த மரம் ஒய்யாரம் மாணிக்கும் மரம் அழகு சந்தேகான இயக்கும் மரம் சந்தேகான மரம் அடியை அவன் சந்தேக மரம் அடியை அவன் சமத்துடனே தானவன் தென்மலை சாரடிலே அந்த தென்மலையில் இருக்கின்ற ஒரு அழகான சந்தன தேக்கு மரம். தென்மலையில் இருக்கிற அழகான சந்தன தேக்கு மரம். சந்தன தேக்கு மரத்திலே அந்த சந்தன தேக்கு மரத்தில் அடாவடை ஒய்யாரமாக வளர்ந்த மரம். ஒய்யாரமாவே வளர்ந்த மரம். வீசினது 2 கொப்பு. வீசினது 2 கொப்பு. அந்த தென்கொப்பிலை அதாவது மயிரினங்கள் முட்டையிட்டு அழகாத்திருக்கிறது. மயிரிருந்து முட்டையிட்டு அழகாத்திருக்கிறது. வடபாகம் போகிற கொப்பிலை இருக்கிறார் அப்பன் சட்டநாதன் கேத்திரபாலன் தலவாய் சங்கிலி பூதத்தார். அந்த சந்தன தேக்கு மரத்தில் குழுவாக அமர்ந்திருக்கிறார். அழகாக குழுவாகவே அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கின்ற போது என்னையா நடக்கின்றதே மேலே என்னமா நடக்கிறதோ எம்மா செட்டி நாடி தன்னாடி ஆண்டு வாரா செட்டிமார்கள் முத்து செட்டி சீனி செட்டி